வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 62 காண்போமா? ராஜ ரிஷியான மன்னன் உத்தானபாதன் துறவரம் மேற்கொண்டு காட்டிற்கு சென்ற பிறகு துருவ மகாராஜா மிகச் சிறப்பான முறையில் ஆட்சி செலுத்தி வந்தார். தொடர்ந்து மைத்ரேயர் விதுரரிடம் கூறுகிறார், துருவ மகாராஜா பிரஜாபதி சிசுமாரனின் புதல்வியான பிரமி என்பவளை மணந்தார். அவர்களுக்கு கல்பன் மற்றும் பத்ரன் என்னும் இரு புதல்வர்கள் பிறந்தனர். வாயுதேவனின் புதல்வியான அலா என்பவளை துருவ மகாராஜா மற்றொரு மனைவியாக அடைந்தார். அவர்களுக்கு உத்கலன் என்று ஒரு புதல்வனும் ஒரு புதல்வியும் பிறந்தனர். மனமாகாதிருந்த துருவ மகாராஜாவின் இளைய சகோதரன் உத்தமன் ஒரு நாள் இமயமலைக்கு வேட்டையாட சென்றிருந்த பொழுது ஓர் சக்திமிக்க யக்ஷனால் கொல்லப்பட்டான். அவனது அன்னையான சுரூசியும் தன் மைந்தனை பின்பற்றி அவன் சென்ற வழியே சென்றாள். ஒரு நாள் காட்டு தீக்கு இரையானாள். துருவ மகாராஜா யட்சர்களுடன் போர் புரிதல். தன் தம்பி உத்தமன் இமயமலையில் யட்சர்களால் கொல்லப்பட்டான் என்பதை கேள்விப்பட்ட துருவ மகாராஜா துயரமும் ஆத்திரமும் கொண்டார். உடனே அவர் தன் ரதத்தில் ஏறி யட்சர்களின் தலைநகரான அழகாபுரி நகரத்தை வெற்றி கொள்வதற்காக சென்றார். மன்னன் துருவன் கொண்ட ஆத்திரமும் துயரமும் எதிரிகளின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் சிறந்த பக்தர் என்னும் அவரது நிலைக்கு பொருந்தாத ஒன்றாகும். ஒரு பக்தன் ஆத்திரமோ துக்கமோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ கொள்ளவே கூடாது. ஆயினும் துருவ மன்னனின் சகோதரனான உத்தவனோ விரும்பத்தகாத நிலையில் கொல்லப்பட்டிருந்தான். அதனால் இமயமலையில் உள்ள யட்சர்களை பழிவாங்குவது தனது கடமையாக கருதினார். எனது அன்பு விதுரனே, துருவ மன்னர் அழகாபுரியை அடைந்தவுடன் தனது கையில் இருந்த சங்கினை ஊதினார். இந்த ஒலியானது அனைத்து இடங்களிலும் எதிரொலித்தது. யட்சர்களின் மனைவியர் மிகுந்த அச்சமுற்றனர். மகாராஜாவின் சங்கொலி கேட்டு யட்ச வீரர்கள் நகரின் வெளியே பலவிதமான ஆயுதங்களுடன் துருவ மகாராஜாவை தாக்கினர். ஸ்ரீமத் பாகவதம். தேவைலலாட லக்னைஸ்தைர் இசுபி சர்வ ஏவகி மத்வா நிரஸ்தமாத்மானம் ஆசம்சன் கர்ம தஸ்ய தது. துருவ மன்னரால் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்பதை அறிந்த யட்ச வீரர்கள் தாங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்தனர். இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானது, யட்சர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டனர். துருவ மகாராஜா தங்கள் எதிரி ஆயினும் அவருடைய வீரத்தை கண்டு யட்ச வீரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பகைவனின் வீரத்தை நேரடியாக பாராட்டும் இந்த குணமே உண்மையான சத்திரிய குணமாகும். துருவ மகாராஜாவின் வீரத்தை தாங்க முடியாத யட்சர்கள் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு வீரனும் 6 அம்புகளை எய்தனர். இவ்வாறு அவர்கள் தங்கள் வீரத்தினை வெளிப்படுத்தினர். மகாராஜா உயர்ந்த மலையானது இடைவிடாத மழையினால் மூடப்பட்டிருப்பது போல் யட்சர்கள் செலுத்திய ஆயுத மழையினால் மூடப்பட்டிருந்தார். வானிலிருந்து இந்த யுத்தத்தினை பார்த்து கொண்டிருந்த சித்தர்கள் அனைவரும் துருவ மகாராஜா எதிரிகளின் அம்பு மழையால் மூடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியுடன் கூக்குரல் விடுத்தனர். மனுவின் பேரனான துருவன் இப்படி அம்பினால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டாரே, சூரியனை போன்ற துருவ மகாராஜா இப்படி யட்சர்களின் அம்பினால் மூழ்கிவிட்டாரே என்று அரற்றினர். யட்சர்கள் அடைந்த இந்த வெற்றி தற்காலிகமானது. அவர்கள் துருவ மகாராஜாவை வென்றுவிட்டதாக ஆச்சரியப்பட்டனர், மிகவும் மகிழ்ந்தனர். சிறிது நேரத்தில் பனிமூட்டத்திலிருந்து சூரியன் வெளியே வருவது போல துருவ மகாராஜாவின் ரதம் அம்பு கூட்டத்திலிருந்து வெளியே வந்தது. துருவ மகாராஜா பகைவர்களின் ஆயுதங்களை சிதறடித்தார். தேவேந்திரனின் வஜ்ராயுதம் போல் துருவ மகாராஜாவின் ஒவ்வொரு அம்பும் எதிரிகளை கிழித்தன. சிங்கத்தால் சிதறியடிக்கப்பட்ட யானை கூட்டங்கள் போல் சிதறி ஓடினர். மாய மந்திரங்களில் தேர்ந்த யட்சர்கள் துருவ மகாராஜாவை தங்களுடைய மாயத்தினால் வெற்றி பெற நினைத்தனர். துருவ மகாராஜா தன் எதிரே ஆயுதம் தரித்த வீரர் யாருமே இல்லை என்பதை அறிந்தார். அதனால் அவர் அழகாபுரி நகரை காணலாம் என விரும்பினார். அப்பொழுது திடீரென இடியோசை கேட்டது. மின்னலுடன் கனமழை பெய்தது. கல்பத்தின் இறுதியில் முழு பிரபஞ்சமும் அழிக்கப்படுவது போல் ஆழி பேரலைகளின் பெருத்த ஓசையுடன் பயம் தரும் வண்ணம் ஒரு சமுத்திரமே அவர் முன்னர் வந்தது. யட்சர்கள் என்னும் அசுரர்கள் இயற்கையிலேயே மிகவும் கொடியவர்கள். அவர்களது அசுரத்தனமான மாய தந்திரங்களினால் இது போன்ற வியப்பிற்குரிய அதிசய காட்சிகளை உண்டு பண்ணி மற்றவர்களை அச்சுறுத்துவர். இப்பொழுது துருவ மகாராஜா யட்சர்களின் மாய வித்தைகளினால் சூழப்பட்டார். இதை உணர்ந்து கொண்ட மகா முனிவர்கள் அனைவரும் அவருக்கு அதை பற்றி எடுத்து கூறினர். உத்தானபாதனின் மைந்தனே, சார்ங்கத்தன்வா என்று அழைக்கப்படும் பகவான் பக்தர்களின் துன்பங்களை நீக்குவார், உன்னுடைய பகைவர்களை அழிப்பார். பகவானின் புனித நாமமும் அவனை போன்ற சக்தி உடையதாகும். ஆகையினால் அவரது புனித நாமத்தை
கேட்பதினாலும் சொல்வதினாலும் பலர் பயங்கரமான துன்பங்களிலிருந்து எளிதாக பாதுகாக்கப்பட்டு உள்ளனர். பகவானின் புனித நாமத்தை கூறுவதன் மூலம் ஒருவன் மரண சமுத்திரத்திலிருந்து நீந்தி கடக்கின்றான். இந்த சமயத்தில் துருவ மகாராஜாவும் யட்சர்களின் மாயதந்திர காட்சிகளை நிச்சயம் பகவானின் துணை கொண்டு வெல்வார் என்பது உறுதி. அடுத்து துருவ மகாராஜா எப்படி இவைகளை சமாளிக்கப் போகிறார் என்பதனை பகுதி 63 காண்போமா? நன்றி, வணக்கம்.